ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இன்னைக்கு நேத்து நடக்கிற சண்டை கிடையாது. கிட்டத்தட்ட 40 வருஷமா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு ஹேட் பரவிட்டே தான் இருக்கு. அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான் வந்து இஸ்ரேலை வெறுக்கிறாங்க, அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணி இப்படி ஒரு நாடே இருக்க கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நினைக்கிறாங்க. அதையும் தாண்டி ஈரான் வந்து ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் வந்து விடுறாங்க, இஸ்ரேல் ஹேஸ் நோ ரைட்ஸ் டு எக்ஸிஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் இவங்க வெளியே வர்றாங்க. அதையும் தாண்டி ஈரான் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் மேல போர் தொடுக்கிறதுக்காக அவங்கள வந்து கொல்றதுக்காக சில குரூப்ஸுக்கு வந்து இவங்க வந்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்றாங்க, அவங்கள வந்துட்டு இவங்க செக்யூர் பண்றாங்க அப்படின்னு வந்து இஸ்ரேல் வந்து ஒரு மேட் ஸ்டேட்மெண்ட்டை வெளியே வைக்கிறாங்க. இஸ்ரேலுக்கே ஈரானை பிடிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு டேஞ்சரஸான எனிமி அப்படின்னு இஸ்ரேல் நினைக்கிறாங்க. அதையும் தாண்டி ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து பில்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது இப்படி நடந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு பேரழிவு வரும் அப்படின்னு இஸ்ரேல் நினைக்கிறாங்க. அதையும் தாண்டி முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி ஈரான் வந்துட்டு நிறைய குரூப்ஸுக்கு வந்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்றாங்க, இஸ்ரேல் மேல போர் தொடுக்கிறதுக்காக சில எனிமீஸ்க்கு வந்துட்டு வெப்பன்ஸையும் சப்ளை பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதனாலதான் இஸ்ரேலுக்கு ஈரானை பிடிக்கல, ஈரானுக்கு இஸ்ரேலை பிடிக்கல, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா டைரக்ட் அட்டாக்க தவுக்குறாங்க. ஆனா 2024 ஏப்ரல் 7ஆம் தேதி ஒரு டைரக்ட் அட்டாக் நடக்க ஆரம்பிக்குது. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான் வந்து இஸ்ரேல் மேல கிட்டத்தட்ட 300க்கும் ஏற்பட்ட ட்ரோன் மிசைல்ஸை வந்து லான்ச் பண்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் வந்துட்டு ஈரானோட டாப் ஜெனரல்ஸை வந்துட்டு கொல்றாங்க. சோ அதோட அட்டாக் ரிவென்ஸா தான் இவங்க வந்துட்டு இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் லான்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இஸ்ரேல வந்து சும்மா இல்ல, திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈரானோட மிலிட்டரி ஃபோர்ஸை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஈரானோட நியூக்ளியர் ஜோனை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ரெண்டு பேருக்குள்ளயுமே ஒரு வார் பரவிட்டே இருக்கு. ஆனா 2024 தான் இவங்க ரெண்டு பேருமே டைரக்டான ஒரு அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது. இதுக்கான ரிவென்ஸ் தான் இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எடுத்துட்டு இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பாப்போம் என்னதான் முடிவு ஆகுது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு 2025 தான் ரொம்ப பேரழிவு வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நியூஸ் தெரிஞ்சுக்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.